ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெலிகிராமில் ஃபார்வர்ட் பாட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சேனலில் ஒரு மெசேஜ் போகிறோம் அப்படின்னா அது இன்னொரு சேனலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆகிடும். ஒரு பாட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான லைப்ரரி நம்ம யூஸ் பண்ண போகிறது பைரோகிராம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைரோகிராம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஜிப்டப் ரிபோர்டிங் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா பைரோகிராமோட அந்த அஃபிஷியல் பிப் பேக்கேஜ் வந்து ஓல்டுன்றதுனால அதில் நிறைய கொஞ்சம் எரர்ஸ் வரும், பக்ஸ்லாம் இருக்கும். ஸோ டிஜிகிரிப்ட் அப்படின்னா பைரோகிராமை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறதுக்கு. ஸோ டேரெக்டாக வந்து போதுடலாம். பைரோகிராம் இம்போர்ட் கிளைண்ட்டு ஃபில்டர்ஸ் ஆக்சுவல் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்போ இது எதாவது பண்ண போகிறோம். இந்த இதில் வேரியபிள் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம்ண்ணா, ஓகேவா? கிளைண்ட்டு நேம் வந்து நான் தான் கொடுத்துக்கிறேன், என் நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ ஏபிஐ ஐடி ஏபி ஹேஷ் ஏபி ஐடி வந்து நம்ம இன்டீஜரில் தான் இருக்கணும். ஏபி ஹேஷ் தான் ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், ஓகேவா? மிச்சம் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். பாட் டோக்கன் நீங்கள் பாட் டோக்கன் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதே மாதிரி நான் பப்ளிக் ஏபி ஐடி ஹேஷ் வந்து ரிப்போர்ட்டோட ரெட்மியில் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து இந்த பப்ளிக் ஐடிஸ் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த ஏபிஐடி ஏபி ஹேஷ் வந்து நம்ம சேனல் முன்னாடி ஒரு வீடியோவில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். மை டெலிகிராம் வாட்சில் எடுத்துக்கலாம். இப்போ பாட் டோக்கன் வந்து நம்ம பாட் ஃபாதரில் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ணிப்போம். இந்த இதில் நம்ம அட்டு சிம்பிளை போட்டுடலாம். கொஞ்சம் மொபைலில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் பழகிட்டேன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடுது டைப் அடிக்கிறது. ஃபில்டர் சேட் எதுக்கு அப்படின்னா, ஃபில்டர் சேட் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் சேட்டை தான் லிசன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இருக்கிற எல்லா சேனலோட அப்டேட்ஸையும் அது லிசன் பண்ணணும், ஓகேவா? அதனால தான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சேட் ஐடி போட்டுப்போம். இந்த சேட் ஐடி அப்படின்றது இந்த சேட் ஐடின்றது ஒரு இன்டென்ட், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஒரு 1 2 3 4 5 6 8 9 போட்டுப்போம். இது நான் சொல்கிறேன் சேட் ஐடி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத. இந்த இடத்துலையும் ஒரு 2 சேட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுவுமே ஒரு இன்டென்ட் தான். 1 2 3 4 5 6 7 8 9, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசிக்ரோனமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுவோம். அசிக்ரோனமஸ் ஃபார்வர்ட் ஆப் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். பாட்டுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை உங்கள் நேமாக போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பாட்டு ஆப்பு இதெல்லாம் சும்மா தான், நீங்கள் இதை போடாமல் கூட போடலாம். அதாவது இதெல்லாம் வந்து டைப் ஹிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கோட் லுக்காக இருக்கிறதுனால இது போட்டுருக்கேன். இப்போ மெசேஜ் பைரோகிராமும் டைப்பு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். டைப்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு டைப்ஸு மெசேஜ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு கோடு தான். மெசேஜ் ஃபார்வேர்டு எந்த சேட் ஐடி நம்ம பண்ண போகிறோம், சேட் ஐடி வந்து லிசன் பண்ணுற சேட் ஐடி இங்கே கொடுக்கணும். எந்த சேட் ஐடி நம்ம அனுப்ப போகிறோமோ அந்த சேட் ஐடியை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு விட்டுட்டோம். இதுவே போதுங்க, இதை போட்டாலே நீங்கள் போதும். இதுவே வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல நம்ம சின்னதாக இந்த ஆப்பு ரன்னுன்றதை இங்கே போட்டு விட்டோன்னா இந்த கோடு முடிஞ்சிச்சு. ஸோ இதை பாட் டோக்கன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி பாட் ஃபாதரில் போய் பாட் டோக்கன் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிலனா பார்த்து தெரியும். நியூ பாட் கொடுத்துட்டு ஒரு பாட்டோட நேம் போட்டு நீங்கள் காணாமலாம் ஒரு யூசர் நேம் யூனிக்காக இருக்கணுன்றனால நம்ம அடிச்சிருக்கேன். நந்தா பாட் ஆல்ரெடி டேக் பண்ணிட்டால இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் பாட் டோக்கன் கொடுத்துருக்கேன். பாட் டோக்கன் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு போட்டாச்சு. என்னோடய ஏபிஐடி ஹேஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஓனாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம். ஏன்னா இல்லைனா உங்களோட பாட்டு வந்து எதாவது பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டெலிட் ஆகும் சில டைமில், ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேட் ஐடி எடுக்க போகிறோம். சேட் ஐடி அப்படின்றது இதுதான். ஆல்ரெடி நான் சேட் ஐடிலாம் எடுத்து வச்சிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத. ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரைவேட்டு பப்ளிக்கோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சேனலோட ஐடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்ரோஸ்லேயே கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஆக்டிவான பாட்டு. ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணி ஐடின்னு போட்டிங்கன்னா அது ஒரு சேட் ஐடி கொடுத்துரும்.
ஸோ அந்த சேட் ஐடி எடுத்துன்னு வந்து எந்த சேனலில் லிசன் பண்ண போகிறீங்களோ அதில் கொடுத்துருங்க. எந்த சேனலுக்கு அனுப்ப போகிறீங்களோ அதோட ஹாய் மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பியும் மிஸ் ரோஸ் கிட்ட வந்து போட்டு ஐடியும் ரிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சேட் ஐடி கொடுத்துரும். ஸோ அந்த ஐடியை வந்து 2 சேட் ஐடியில் கொடுத்துருங்க. இப்போ என்னால் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல ரன் பண்ண முடியுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த இதை அப்படியே கோடை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பைராய்டில் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, வந்தாச்சு. ஆல்ரெடி கோட் போட்டு வச்சுருந்தேன். ஓகே, இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டு ரன் பண்ணிடுவோமா? ஏன்னா யாராவது தான் பார்ப்போமா? ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது? என்ன இது நமக்கு எதுவும் வரல. ஓ கைஸ், நான் வந்து ஆல்ரெடி லாக்ஸ் இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். லாகிங் பேசிக் கன்ஃபிங் இருக்கா, லெவல் வந்து இன்ஃபோவில் போட்டுருவோம். லாகிங் இன்ஃபோவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரன் ஆகிறதோட அந்த இது வந்து லாக்ஸ் வந்து எத்தனை ஷோ ஆகும். ஓகே, பாட் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் கூட. இந்த இடத்துல எந்த மெசேஜ் போட்டோம் அது அந்த இடத்துக்கு போகணும். ஆக்சுவலாக சக்ஸஸ் வந்து வந்துடுச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு மெசேஜ் போட்டோம்னா இந்த இடத்துக்கு வருது. பார்ப்போம், போடுறேன், வந்துடுச்சு. ஓகேவா? ஹாய் போட்டால் அதுவும் வருது. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்வர்ட் டேக் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் போயிட்டு நம்ம இந்த இடத்துல அந்த ஃபார்வேர்டுன்ற மெத்தடை எடுத்துகிட்டு காப்பின்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ கோட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஹாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃபார்வர்ட் டேக் இறங்க வந்துடும். நீங்கள் எந்த மாதிரியோட ஃபைலை கூட எடுத்து போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்து போடுறேன், வந்துடுச்சு பாருங்கள் டேக்லாம். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து வீடியோ பண்ணணும். ஸோ பேக் டு பேக் நான் வந்து இது வந்துக்கிறேன். வந்துட்டு என்ன இது பண்ணமோ அந்த கோடை எடுத்து போட்டுடுறேன். நீங்கள் என்னோடய ஏபிஐடி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் இருங்க. உங்களோட இது எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ABCD. ஓகே, இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். பாட் டோக்கன் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களோட ஓனான பாட் டோக்கன் எடுத்து இந்த இடத்துல போட்டுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா கோட்ஸ் வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த ஃபார்வர்ட் கண்டென்ட் அப்படின்றத நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த கோடோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறையா வந்து கோட்ஸை க்ரியேட் பண்ணி இந்த ஃபோல்டரில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் வந்து நிறையா கோட்ஸ் வந்து எப்படி ஐடியா பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு போட போகிறேன். ஸோ கைஸ், நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் இதில் எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போர்ட் சேட்டில் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா நான் வந்து மெசேஜ் பண்ணிடுவேன். இங்கே தான் இருக்குது பாருங்கள், பப்ளிக் ஏபிஐடி ரீட்மியில். ஸோ ஆக்சுவலாக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எரர் வந்துச்சு, ஏன்னா ஆல்ரெடி 2 many பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துச்சு. நீங்கள் இதில் வந்து இவ்வளோ இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா லாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ பைரேட் 3 பண்ணேன். நீங்கள் எந்த ஒரு இதில் வேணால் இதை பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.